ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் மற்றும் சுதா கோங்கரா இணையும் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் செம பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் செம பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இரவாக இருக்கிறதா நம்மளோட சிவகார்த்திகேயன். இவரோட நடிப்பில் அமரன் அப்படின்ற திரைப்படம் இப்போ திரைக்கு வர இருக்கிறது. வருகிற அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறது. இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் செம்ம ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நம்மளோட ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நம்மளோட SK23 அப்படின்ற திரைப்படத்தில் நம்மளோட சிவகார்த்திகேயன் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு இப்போ வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஒரு ருக்மணி, வித்யுத், ஜம்வால், விக்ராந்த் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு நம்ம சிவகார்த்திகேயன் முன்னணி இயக்குறனா சுதா கோங்கரா கூட இணைய இருக்காங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தோட கதை ஃபர்ஸ்ட் சூர்யா கிட்ட தான் போச்சு. சிவகார்த்திகேயன் இந்த கதைக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இனியில் இந்த திரைப்படத்தை நம்ம சூர்யா நடிக்கிற நேரத்தில் நம்மளோட துல்கர் சல்மான் மற்றும் நஸ்ரியா இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தில் நம்மளோட சூர்யா விலகிறது காரணம் அவங்களும் இந்த திரைப்படத்தில் வெளியேறியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இப்போ சூர்யா கதாபாத்திரத்தில் நம்மளோட சிவகார்த்திகேயன் நடிக்கிற மாதிரி சிவகார்த்திகேயனோட தம்பியை நடிகர் அதர்வாவை நடிக்க வைக்கலாம் அப்படின்றது ஒரு பேசி போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் ஜோடி ஸ்ரீலையில் தான் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றது அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. இதோட படக்குழுவின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாள் விட போகிறாங்க அப்படின்றது நியூஸ் வந்திருக்கு.